Hello everybody. Hi. Welcome to Vedantu and அவங்க Shravanee ma'am. Okay. So, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து சண்டே. ஸோ எல்லாருமே காலையிலேருந்து என்ன படிச்சீங்க சாட்ல சொல்லுங்க. ஸோ காலையிலேருந்து வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 1 hour தான் இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு 1 hour வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் நாள். ஸோ ஃபர்ஸ்ட் நாளை வந்து நம்ம சிறப்பா வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ மக்களே யார் யாரெல்லாம் வந்து இன்னும் நம்மளுடைய ஃபார்முலா ஷீட்டை டவுன்லோட் பண்ணலையோ மறக்காம ஃபார்முலா ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி மேம் டவுன்லோட் பண்றது? இதோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல ஹியர் யூ ஹேவ் 10th மேக்ஸ் ஃபார்முலா ஷீட். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அதுல ஓடிபி ஃபில் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகேடா. ஸோ ரெடியா 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 எல்லாருமே ரெடியா? எஸ். ஓகே, ஸோ குயிக்கா வாங்க குயிக்கா வாங்க. சரியா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் த லிங்க் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் ஆல்சோ டு ஜாயின் த லைவ். ஹலோ ஹாய். தீ மின்னல் பறக்க விடுங்க பார்க்கலாம் சாட்ல. தீ மின்னல். யா ஓகே கைஸ், என்ன சாப்டர் இப்போ? 8th சாப்டர் இல்லையா? பாருங்க, உங்களுக்கு 10th சோஷியல் இப்போ லைவ் எதுல? தீமின்னல் பேட்ச்ல. ஸோ யாழினின் சார் பயங்கரமா வந்து அதுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ யா சாப்டர் 8. ஓகே, எப் 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 எப். இன்னைக்கு நெக்ஸ்ட் லைவ் என்னன்னு எனக்கே தெரியாது. ஆமாட்டா, இன்னைக்கு அப்புறமா நம்ம ரீஷெடியூல் பண்ணிட்டோம், அதனால தான் உங்களுக்கு வந்து தெரியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் வந்தாச்சா? ஓகே. ஸோ டக்கு டக்குன்னு இந்த சாப்டர் ஈஸி தான் இல்லையா? அப்போ வந்து நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் எடுத்து என் கூடவே சேர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு கேள்வி என்னதுன்னா, February month ஆரம்பிச்சாச்சு. ஸோ there is going to be a series called as end game series. ஓகே, ஸோ இந்த எண்ட் கேம் சீரீஸ்ல வந்து உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே வந்து சொல்லித்தர போகிறோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் பேக்லாக்ஸ் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு. அந்த வீடியோவில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. பிகாஸ் அதெல்லாம் தான் நாங்கள் எண்ட் கேம் சீரீஸ்ல மேஜராக கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலன்னா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஆல்சோ நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். யாரெல்லாம் இந்த சென்டம் சீரீஸை கம்ப்ளீட்டா என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, யா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் பிடிஎஃப் வந்து இருக்கு, மறக்காம அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, யா. ஸோ ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. வாப்பா சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஐ எம் காப்பிங் தட் டேட்டா. ஓகே, அந்த டேட்டாவை நான் வந்து என்ன பண்றேன்னா காப்பி பண்றேன். ஆனா என்ன பண்றேன்னா அசெண்டிங் ஆர்டர்ல காப்பி பண்றேன். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு. ஸோ இதில் சின்ன நம்பர் எது? எனக்கு வரிசையா கொஞ்சம் சாட்ல போடுங்க. இதெல்லாம் இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும் கிளாஸ். சி திஸ் சாப்டர் அண்ட் ஆல் இன்டராக்டிவா இருந்தா சூப்பரா இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இதுல சின்ன நம்பர் எது? 18 ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா 18 அடுத்து 25, 25 அடுத்து 40, 39, 39, 39 அப்புறம் 44, அப்புறம் 48, 53, 67. So 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7. Okay, so range கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? How will you find the range? So range which is equal to larger value minus smaller value. கண்டுபிடிச்சு சொல்லுங்கடா. larger value minus smaller value. இப்போ இங்க questionல நமக்கு எது larger value? எது larger value? இருக்கிறதுலே பெரிய வேல்யூ வந்து எது? 67 minus 18. So 67ல 18 போயிடுச்சு அப்படின்னா 49. Okay,
ஸோ இங்கே வந்து நம்மளோட ரேஞ்ச் வந்து என்னது ரேஞ்ச் வந்து இட் இஸ் 49 யார் யாருக்கெல்லாம் கிளியர் ரேஞ்ச்னா என்ன பண்ணணும் நீங்க லார்ஜர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ ஓகே இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் உடைய ஃபார்முலா என்ன coefficient of range which is equal to larger value minus smaller value by larger value plus small value okay இப்ப larger value என்னது இருக்கலே பெரிய வேல்யூ எது 67 minus 18 divided by 67 plus 18 இப்ப இது என்ன வரும் நமக்கு 67 minus 18 வந்து 49 by 67 plus 18 வந்து 85 ஓகே சோ இத நீங்க கேன்சல் பண்ணனும் 49 ஐ 85 ஆல நீங்க வந்து என்ன பண்ணனும் அப்படினா டிவைட் பண்ணனும் சோ டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும் கஷ்டமான டிவிஷன் தான் இட்ஸ் a long division தான் பண்ணீங்கனா 0.576 ன்னு வரும் 0.576 சோ அதுதான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் find the range and அதுதான் வந்து என்னது coefficient of range coefficient of range answer கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே so always மறக்காம என்ன பண்ணிடுங்க ஃபார்முலாக்கும் பாக்ஸ் போட்டுருங்க அதே மாதிரி ஆன்சருக்கும் பாக்ஸ் போட்டுருங்க சரியா ஓகே is that clear இந்த क्वेश्चन யாரா இருக்கலாம் clear ஓகேப்பா வெரி குட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வர சொல்லுங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது திடுதிப்புன்னு லைவ் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே ஸோ அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இனிஷியல் கிளாஸ் வந்து நமக்கு 0 அப்படின்னா அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இங்க பாரு இனிஷியல் கிளாஸ் வந்து நமக்கு என்னது டீமினல் பேட்ச் பே பண்ண ஓபன் ஆகலாமா வாட் ஷுட் ஐ டு எப்போ பே பண்ணீங்க பே பண்ணி 24 ஹவர்ஸ்ல தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் when did you paid சண்முகேஸ்வரி எப்படா ராஜகுமார் என்ன கிளாஸ்ல ரெகுலரா வரதில்லை நீங்க 11th கிளாஸ்லயும் நான் உங்களை பார்க்கறேன் காணோம் 12th கிளாஸ்லயும் காணோம் ஆர் யூ ப்ரிப்பேரிங் யா கிளியராப்பா சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல you should not consider the initial value நீங்க வந்து அந்த இனிஷியல் frequency வந்து 0 அப்படினா அந்த 0 வை நீங்க கன்சிடர் பண்ண கூடாது சோ ரேஞ்ச் கேக்குறாங்க ரேஞ்ச் உடைய ஃபார்முலா என்ன போன இதுல தானே பார்த்தோம் ரேஞ்ச் ஃபார்முலா என்னப்பா சோ ரேஞ்ச் வந்து larger value minus smaller value சோ அதுல தான் நான் போட போறேன் இருக்குறதுல இது வந்து larger value எனக்கு எதுப்பா which is the larger value age number of students okay சொல்லுங்க 28 தானே larger value very good so 28 11th க்கு கிளாஸ் இல்லன்னு யார் சொன்னா பிரகாஷ் சார் கிளாஸ் எடுத்துட்டு தானே இருக்காரு பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மைனஸ் இங்க என்ன இருக்கு நமக்கு 18 மேம் ஏன் 16 எடுக்க கூடாதா நோ இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 0 அப்படினு இருக்கறப்போ நம்ம இனிஷியல் வேல்யூ 16 எடுக்க மாட்டோம் இத கன்சிடரே பண்ண மாட்டோம் கரெக்ட்டா ஏன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0 இருக்குறதுனால we won't consider this நம்ம இத தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்ப என்ன வரும் நமக்கு 18 தான் இதுல வந்து smaller value so என்னப்பா ஆன்சர் 28 minus 8 equal to 10 years 10 years இதுதான் வந்து நம்மளோட range so range அப்படிங்கிறது larger minus smaller okay so இதே நம்மளோட initial value வந்து 0 அப்படினா அத நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் okay அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் yeah அடுத்த question next question the range of the set of data is this okay அவங்க வந்து நமக்கு range வந்து கொடுத்துட்டாங்க range வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளவுப்பா 13.67 அப்புறம் அந்த largest value வந்து கொடுத்துட்டாங்க largest value வந்து கொடுத்துட்டாங்க 70.08 அப்படினு smallest value வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க இதை விட ஈஸியா ஒரு சம் இருக்கவே முடியாது so range உடைய ஃபார்முலா என்ன range equal to larger value minus
smaller value. Range oda value தான் கொடுத்திருக்காங்களே 13.67 அப்படினு. So larger value வந்து 70.08 minus smaller value. இப்போ இந்த minus s இந்த பக்கம் போயிடுச்சுனா plus s ஆயிடும். 13.67 அந்த பக்கம் போச்சுனா minus 13.67 ஆயிடும். So minus 13.67. Okay. So 70 minus 13.67 என்ன வரும்? அப்ப இப்பயாவது படிக்க ஆரம்பிக்கணும் பப்ளிக்கு. என்னப்பா வரும்? 70.08 ல 13.67 மைனஸ் பண்ணுங்க. 56.41. ஓகே 56.41. இதுதான் நம்மளுடைய என்னது? smallest value. இதுதான் நம்மளோட smallest value. புரிஞ்சுதா? இதுதான் smallest value and இதுதான் நம்ம range உடைய ஃபார்முலா. ரெண்டுத்தையும் மறக்காம பாக்ஸ் போட்டுருங்க. ஓகே யா எஸ்டர்டே பே பண்ணீங்களா? அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும்டா. ஷண்முக பிரியா இன்னைக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே யா find the range and coefficient of range of the following data. இது நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. இதே மாடல்ல நம்ம இப்பதான் சால்வ் பண்ணோம். சோ பார்க்கலாம் இங்க சார்ட்ல யார் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்றாங்க அப்படினு. You have to find the range and coefficient of range. Range formula என்னப்பா? So range which is equal to larger value minus smaller value. Larger value minus smaller value. So இங்க நமக்கு larger value வந்து என்னது? Larger value வந்து என்னப்பா? அங்க இருக்குறதே பெரிய வேல்யூ இது 61.4. Very good. 61.4 minus smaller value என்ன இருக்கு? இருக்கல சின்ன வேல்யூ இது 13.6. Very good. 13.6. So 61.4 ல 13.6 மைனஸ் பண்ணீங்க அப்படினா 47.8 ன்னு கிடைக்கும். Very good. 47.8. So நம்ம range கண்டுபிடிச்சிட்டோம். So range R வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So now let us find the coefficient of range. Coefficient of range என்ன formula? Coefficient of range என்ன formula? Larger value minus smaller value by larger value plus smaller value. Correct? Yeah. So இப்போ இங்க கவனிச்சீங்க அப்படினா coefficient of range which is equal to larger value வந்து 61.4 minus 13.6 divided by 61.4 plus 13.6. Okay. So நீங்க இத வந்து பாத்தீங்க அப்படினா blocked இங்க வந்து any bad words or தேவையில்லாத வெட்டி பேச்சு எது சாட்ல வந்தாலும் you will be blocked. நீங்க எத்தனை வருஷமா நம்ம சேனலை ஃபாலோ பண்றதாலும் சரி, நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, you will be blocked. அது நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாலும் சரி, நீங்க பேட் வேர்ட்ஸ் என்ன பார்த்து தான் யூஸ் பண்ணனும் அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க பேட் வேர்ட்ஸ்ல இங்க பேசிட்டு இருந்தா கூட you will be blocked. Okay, this is not the place. போ phone number வாங்கி phoneல பேசு, இன்ஸ்டால பேசு, வாட்ஸ்அப்ல பேசு, டெலிகிராம்ல பேசு. இங்க பேச கூடாது. This is not that place. You understand? Yeah. So இப்போ என்ன வருது நமக்கு 47 plus 8 divided by ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கனா 75. Okay. இந்த டிவிஷன் தான்டா ஒரு வேலை. நீங்க உட்கார்ந்து கரெக்ட்டா வந்து பண்ணனும். Okay. So 47.8 65 ஆல நீங்க டிவைட் பண்றப்போ 0.637 ன்னு கிடைக்கும். சரியா? 0.637 அப்படினு கிடைக்கும். அத நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எப்படி எழுதிக்கலாம்? 0.64 ன்னு எழுதிக்கலாம். 0.64. Okay. So நானு ரேஞ்சும் கண்டுபிடிச்சிட்டேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ரெண்டுத்தையும் தனியா எடுத்து எழுதுங்க ஆன்சர்ல. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஹாஃப் இயர்லிக்கு போஸ்ட் பண்ணதே தான். ஓகே யா
if the range and the smallest value of a set of data are கொடுத்திருக்காங்க range வந்து இது smallest value இது okay so range வந்து என்னப்பா it is 36.8 smallest value என்னது 13.4 find the largest value என்னன்னு கேக்குறாங்க fast answer பண்ணுங்க chatல easy ஆன ஒரு sum it's very easy sum okay so என்னப்பா so range which is equal to larger value minus smaller value okay which is equal to larger value வந்து என்னது எனக்கு தெரியாது l னே வெச்சுக்கறேன் minus smaller value 13.4 range வந்து என்னது 36.8 இப்ப larger value which is equal to இது அந்த பக்கம் போச்சுனா plus so 36.8 plus 13.4 அப்போ என்னப்பா வரும் ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லுங்க இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க 13.8 யும் 13.4 யும் என்ன வேல்யூ வரும் 50.2 very good 50.2 okay அப்ப இங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கண்டுபிடிச்சோம் largest value so largest value okay so we have found the answer done answer கண்டுபிடிச்சிட்டோம் clear okay yes so இது ரொம்ப important ஆன ஒரு 2 mark question அடுத்து calculate the range of the following data be smart நீங்க சொல்லுங்க இதுல வந்து larger value வந்து 650 smaller value எது chatல சொல்லுங்க எல்லாரும் smaller value எது you will tell it is 400 கிடையாது ஏன் கிடையாது இங்க பாருங்க 400 to 450 rupees income இருக்கிறவங்க வந்து 0 initial value 0 னா you will never consider that இங்க பாருங்க இந்த silly mistake பண்ணிடாதீங்க இத கன்சிடர் பண்ண மாட்டீங்க ஏனா initial value 0ங்கிறதுனால அப்ப 450 தான் இங்க இருக்கிற நம்மளுடைய small value okay அப்ப ஃபார்முலாவை கரெக்ட்டா ஃபுல்லாவே எழுதிடுங்க எக்ஸாம்ல range which is equal to largest value minus smallest value okay so கண்டிப்பா இந்த பர்టిక్యులர் ஃபார்முலாவை எழுதிடுங்க எழுதிட்டு நீங்க வந்து என்ன பண்ணனும் அப்படினா range which is equal to largest value வந்து எது 650 minus smallest value வந்து எது 450 so 650 minus 450 என்ன வரும் 250 okay so here the range வந்து என்னது பா which is equal to 250 is that clear for everybody very easy தென்னாவிட்டேரா என்னது $200 okay yeah okay பா சரியா okay next போலாமா yeah find the small standard deviation of the first 21 natural number so மொத்தமா எத்தனை natural number 21 வரைக்கும் இருக்கும் natural number எதில இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுதான் natural number 1 2 3 4 ன்னு போறதா வந்து என்னது அப்படினா natural number 0 ல இருந்து போச்சு அப்படினா அது வந்து என்னது it is whole numbers okay so standard deviation for natural numbers தான் நீங்க இப்ப calculate பண்ண போறீங்க so what is the formula for standard deviation 5 mark நம்ம solve பண்ணுவோம் first 2 mark முடிப்போம் okay so standard deviation which is equal to root of n square minus 1 by என்னது 12 okay n square minus 1 by 12
Okay, so நம்ம என்ன பண்ண போறோம் இதுல substitute பண்ண போறோம். Okay, what are we going to do? We are going to substitute. Okay, yeah. So what is the value of this n square? 21 square. என்னது n square வந்து 21 square minus 1 divided by 12. 21 square வந்து என்ன வரும்? 21 into 21. 21 into 21, 441, correct? Which is equal to root of 441 minus 1 by 12. 441 la 1 போயிடுச்சுனா 440 by 12. 440 12 ஆல divide பண்ணா என்ன வரும்? 440 நம்ம வந்து 12 ஆல divide பண்ணா என்ன ஆகும்? Yesterday 12 pm க்கு pay பண்ணேன். ஓகே நான் கேட்டு சொல்றேன் சரியா என்ன வரும்பா 440 12 ஆல டிவைட் பண்ணா 36.666 ன்னு வரும் என்ன வரும் ரெக்கரிங்கா வரும் 36.666 ன்னு வரும் அத நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எப்படி போட்டுக்கறேன் 36.67 ன்னு போட்டுக்கறேன் 36.67 அப்படினு வந்து போட்டுக்கறேன் சரியா இப்போ 36 என்ன எப்படி கிடைக்கும் நமக்கு 6 6 are 36 கரெக்ட்டா question is wrong for previous question இங்க தப்பாயிச்சா என்ன question தப்பு என்ன தப்புடா questionல bookல வேற இருக்கா சொல்றா டேய் அவ்வளவுதான் ஒன்னு சொல்லிட்டு போய்டுவாங்க சுந்தரி சொல்லுங்க மெசேஜே வராது அதுக்கு அப்புறம் ஓகே 5 மார்க் சீரிஸ் பாப்போம் சோ 36.67 சோ என்ன வரும்னா 36 வந்து 6 ஓட ரூட் கரெக்ட்டா அப்ப நமக்கு வந்து 6.055 அப்படி நமக்கு வந்து வரும் கரெக்ட்டா 6.055 அப்படினு வந்து நமக்கு வரும் அத நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படினு போட்டு எழுதலாம் கரெக்ட்டா சோ என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 6.06 ஓகே 6.06 ஓகே சரியா ஓகே 0 கிடையாது 8 இது 0 கிடையாதா 8 அது क्वेश्चनே தப்பா இப்ப கரெக்ட்டா இப்ப கரெக்ட்டாடா இது 8 னா அப்ப ஸ்மால் வேல்யூ வந்து 450 வராது அப்ப 400 வரும் போர்ட்ல இருக்கிற क्वेश्चனுக்கு தான் நான் சால்வ் பண்ண முடியும் இதுல தப்பா இருக்கு போல இப்ப கரெக்ட்டா அப்ப என்ன வரும் 400 ஏண்டா எக்ஸாம்ல இப்படி क्वेश्चन வந்தா நீ எப்படிடா சால்வ் பண்ணுவ எக்ஸாம்ல இங்க 0 கொடுத்தா நான் கரெக்ட்டா தானடா சால்வ் பண்ணிருக்கேன் புரியுதா ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப கரெக்ட்டா வருதா யா அடுத்து write the sample space for selecting 2 balls at a time from a bag containing 6 balls numbered from 1 to 6 using tree diagram okay so நல்லா கவனிங்க மொத்தமா 6 balls வந்து இருக்கு 1 2 3 4 5 6 ஓகே என்ன பண்றாங்க அப்படினா 2 balls at a time வந்து செலக்ட் பண்றாங்க ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் பால் செலக்ட் பண்ணா அப்போ எனக்கு அது கூட யார் யாரெல்லாம் வருவாங்க செகண்ட் பால் வரும் ஃபர்ஸ்ட் பால் வராது இல்லையா தேர்ட் வரலாம் ஃபோர்த் வரலாம் ஃபிஃப்த் வரலாம் சிக்ஸ்த் வரலாம் கரெக்ட்டா கரெக்ட்டா இப்போ நான் ரெண்டு பால் நம்ம எடுக்கிறோம்
செகண்ட் பாலை நான் எடுத்தா அப்ப செகண்ட் பாலை தவிர மற்ற எல்லா பாலும் வரும். ஃபர்ஸ்ட் பால், தேர்ட் பால், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஓகேவா? தேர்ட் பாலை எடுக்கிறேன். தேர்ட் பாலை எடுத்தா தேர்ட் பாலை தவிர எல்லா பாலும் நமக்கு அந்த இன்னொரு பாலா நமக்கு வந்து வரும். 4, 5, 6. ஃபோர்த் பால் எடுக்கிறேன். ஃபோர்த் பால் எடுத்தா 1, 2, 3, 4, 5, 6. சாரி, இங்க 4 போட்டனா ஃபோர்த் பால் வராது. ஃபோர்த் பால்ல தவிர மற்ற எல்லாம் வரும். சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். சோ இப்போ நம்ம அதோடைய சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுத போறோம். ஓகே, we are going to write the sample space. சோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 1,2. அப்புறம் 1,1 வராது, 1,1 மட்டும் வராது, 2,2 மட்டும் வராது, 3,3 வராது, 4,4 வராது, 5,5 வராது, 6,6 வந்து வராது. ஓகே, சால்வ் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. சோ சாம்பிள் ஸ்பேஸ் 1,2, 1,3, 4, 5, 6, 2,1. ஓகே, சோ 1,1, 2,2, 3,3 இதெல்லாம் மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வராது. அதுதான் வந்து நமக்கு மொத்தமான சாம்பிள் ஸ்பேஸ். அவங்க வந்து என்ன எழுத சொல்றாங்க? நம்மள வெறும் சாம்பிள் ஸ்பேஸ் மட்டும் தான் நம்மள வந்து எழுதவே சொல்றாங்க. சரியா? வேற எதுவுமே நம்மள கேட்கல. ஓகே, ஜஸ்ட் ஆஸ்கிங் us to write the sample space. முடிஞ்சது. அடுத்து பாருங்க, a coin is tossed thrice. ஒரு காயினை வந்து 3 வாட்டி டாஸ் பண்றாங்க. What is the probability of getting 2 consecutive tails? Okay, ஒரு காயினை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா thrice அப்படின்னா 3 times வந்து டாஸ் பண்றாங்க. ஓகே, so 3 times வந்து டாஸ் பண்றப்போ கன்சிக்யூட்டிவா நமக்கு வந்து எப்போ டெயில் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது HTT, ஓகே, இல்லனா TTH. ஓகே, டெயில் H டெயில்னு வரக்கூடாது. அது கன்சிக்யூட்டிவா இல்ல, டிஸ்கன்சிக்யூட்டிவா இருக்கு. கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து எனக்கு டெயில் வரணும். அப்படின்னா இந்த 2 பாசிபிலிட்டி நமக்கு வந்து இருக்கு. எஸ் ஆர் நோ? தொடர்ந்து 2 டெயில்ஸ் வரணும். அதேதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 டெயில்ஸ் வந்து வரணும். இன்னொரு ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. என்னது? 3மே டெயில்னு இருந்தாலும் நமக்கு தொடர்ந்து 2 டெயில் வந்து இருக்கு. கரெக்டா? ஓகே, so first let us write the sample space.
So first let us write the sample space. வாங்க head head head. Okay, head head head. Tail head tail head. Tail tail head. Head head tail. வேற என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கும் எழுதுங்க. வேற என்னென்னலாம் நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும். tail head tail 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 tail. Okay, வேற என்னப்பா 1 2 3 4 5 6 எழுதிட்டோம். வேற என்ன மிஸ் பண்ணிட்டோம்? h h h h tail h tail head head அத மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, tail head head. வேற என்ன மிஸ்ஸிங்? head head tail அதுவும் எழுதிட்டோம். head head tailம் எழுதிட்டோம். head tail tail எழுதல பார், அங்க நம்ம போட்டது head tail tail எழுதல. ஓகே, சோ அவ்வளவுதான். நமக்கு இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க, எதுவும் ரிப்பீட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரிப்பீட் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நாம வந்து என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் s எவ்வளவுப்பா? 8. நம்பர் ஆஃப் s எவ்வளவு சாம்பிள் ஸ்பேஸ்ல நமக்கு வந்து எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம அசம்ப்ஷன் வந்து எழுதணும். என்னது? let a be the a அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, let a be the event of இங்க பாருங்க, இது எழுதணும். getting 2 consecutive tails. ஓகே, getting 2 consecutive tails. ஓகே, சோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? what should I do? பார்க்கலாமா? சோ பாத்தீங்க அப்படின்னா n of a which is equal to sample spaceல இங்க வந்து நமக்கு என்னெல்லாம் வந்து வரும்? என்னெல்லாம் வரும் நமக்கு? a first a உடைய sample space வந்து full a வந்து என்னன்னு எழுதுங்க. அங்க 3 நம்ம எழுதி இருக்கோம்ல, consecutive tailsனா h tail tail, அப்புறம் tail tail h, அதுக்கு அப்புறம் tail tail tail. கரெக்ட்டா? அப்போ n of a நமக்கு என்ன வரும்? அப்போ n of a என்ன வரும்? 3. கரெக்ட்டா? n of a வந்து என்னது? it is 3. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணனும்? I have to find the probability. கரெக்ட்டா? probability of a. சோ எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? probability of a which is equal to n of a divided by n of s. ஓகே, n of s. இப்போ நம்ம இதுல வந்து அப்படியே இந்த ரெண்டு வேல்யூஸையும் எழுதுவோம். n of a வந்து 3 by n of s வந்து என்னது? it is 8. 3 by 8 நீங்க அப்படியே எழுதலாம். சரியா? so probability of a வந்து 3 by 8. இப்போ இந்த क्वेश्चनல இருக்கிறது அப்படியே எழுதுங்க. the probability of getting 2 consecutive coins is 3 by 8. அவ்வளவுதான். okay, yeah, let's go to the next question. in a box there are 20 non defective. ஒரு பாக்ஸ்ல 20 டிஃபெக்ட் இல்லாத அண்ட் கொஞ்சம் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து இருக்கு. 20 பல்பு வந்து எந்தவித சேதாரமும் இல்லை, எதுவும் உடைஞ்சு போயில்லை, நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமா சேதாரம் இருக்கிற ஒரு பல்பும் வந்து இருக்கு. If the probability that a bulb is selected at random from the box is found to be defective is 3 by 8. டிஃபெக்டிவா இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து 3 by 8னா 8ல 3 பல்பு டிஃபெக்டிவா தான் இருக்காம். then find the number of defective bulb. இப்போ மொத்தமா எத்தனை டிஃபெக்டிவ் பல்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. சரியா? ஓகே, யா. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப். இப்போ இங்க பாருங்க, இந்த பாக்ஸ் there are 20 நான் டிஃபெக்டிவ் பல்ப். வாங்க, நம்பர் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் bulb
எத்தனை நான் டிஃபெக்டிவ் பல்பு 20. ஓகே, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்பு. டிஃபெக்டிவ் பல்பு எவ்வளோப்பா? எவ்வளோ தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டிஃபெக்டிவ் பல்பு தான் எனக்கு தெரியாதே, எக்ஸ்ன்னு வந்து வச்சுக்கிறேன். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பல்பு வந்து எவ்வளோ? மொத்தமா அப்ப எத்தனை பல்பு இருக்கும்? 20 நல்ல பல்பு பிளஸ் எக்ஸ் உடஞ்சு போன பல்பு. ஓகே, இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பல்பு. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் which is equal to n of x by n of s. கரெக்டா? இதானே ஃபார்முலா. வாங்க, இப்ப probability of x which is equal to n of x தான் எனக்கு தெரியாது, number of x வந்து எனக்கு தெரியாது, divided by மொத்த பல்பு வந்து 20 plus x 20 plus x. இப்ப probability அவங்க क्वेश्चनல கொடுத்துட்டாங்க 3/8 அப்படின்னு, 3/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படியே cross multiply பண்ணிக்கிறேன். so 3 கூட 20 plus x equal to 8 into n of x. 8 into n of x. சரியா? இந்த n of x னா என்னது? number of x bulbs தானே. அப்ப நான் அதை x னே வெச்சுக்கலாம். கரெக்ட்டா? x தானே அது. 8 plus x. 3 உள்ள மல்டிப்ளை பண்றேன். 3 2s are 6. so 60x plus 3x which is equal to 8 plus x. okay, so 60x plus 3x வந்து என்னது? 63x. இந்த x இந்த பக்கம் வந்துச்சுனா minus x which is equal to 8. அப்ப 62x equal to 8. okay, கரெக்ட்டா? இதா தென்னாவட்டையாரா? மேம் டுமாரோ கிளாஸ் இருக்குமா? இருக்கும். எயிட் எக்ஸ் தானே, 8 பிளஸ் எக்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கேன் பாரு. 8x தானே இது. இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னது அது? இட் இஸ் 8x. கரெக்டா? அப்போ இங்க நமக்கு வந்து என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? 8x நமக்கு இந்த சைடு வந்துரும். x நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேய் கவனிடா 60 60x ன்னு போட்டப்ப தூக்க கலக்க தப்பு தப்பா போட்டு சால்வ் பண்ணிருக்கோம். வா, இந்த ஸ்டெப்ல இருந்தே ஃபுல்லா தப்பு தப்பா சால்வ் பண்ணிருக்கோம். 3 into 20 plus x equal to 8 into x வந்து என்னது? 8x. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 60. அப்ப 60 plus 3 into x வந்து 3x which is equal to 8x. okay, so இது அந்த பக்கம் போய்டும். so 60 equal to 8x minus 3x. அப்ப 60 equal to 8x ல 3x போயிடுச்சுனா 5x. okay, 5x. இப்போ நமக்கு x தானே கண்டுபிடிக்கணும். அப்ப x equal to 5 அந்த பக்கம் போச்சுனா டிவிஷன் ஆயிடும். 60/5. so கேன்சல் பண்ணா என்ன வரும் நமக்கு? x ஓட வேல்யூ 12. so இந்த 12ங்கறது தான் வந்து என்னது? நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்பு. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்பு தான் அவங்க நம்மள கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம். so the number of defective bulb வந்து என்னது? it is 12. okay, final answer எடுத்து எழுதிடலாமா நம்ம இப்படி? so number of defective bulb is, okay, the number of defective bulb is 12. okay, புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேப்பா, நம்ம நெக்ஸ்ட் போலாமா? நெட்லயே இருக்கும்டா, நம்ம கல்வி பாராசாலை இந்த மாதிரி தான் வெப்சைட்ல இருக்கும், தேடி பாருங்க. இப்ப P of A, probability of A, probability of B, probability of A union B, find probability of A intersection B கேக்குறாங்க. so probability of A union B which is equal to P of A plus P of B plus P of B minus P of A intersection B. okay,
இப்போ நமக்கு வந்து என்ன வேணும், A இன்டர்செக்ஷன் B தானே வேணும். அப்ப A இன்டர்செக்ஷன் B இந்த பக்கம் வந்துடும், A யூனியன் B அந்த பக்கம் போயிடும். ஓகே, மைனஸ்ல இருக்கிற A இன்டர்செக்ஷன் B இந்த பக்கம் வந்துச்சுன்னா P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ்ல இருக்கிற இந்த A யூனியன் B அந்த பக்கம் போச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து என்னவாயிடும் அப்படின்னா மைனஸா மாறிடும். மைனஸா மாறிடும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து என்னது 2/3 பிளஸ் B என்னது 2/5. அடுத்துப்பா A யூனியன் B வந்து என்னது 1/3. இப்போ இது மூணுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், காமனா எடுத்து எழுதணும். குயிக்கா LCM எடுறா. 5 3s are 15 கரெக்டா. அப்போ இங்க 3 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 15 வரும், 5 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது கூட 5 மல்டிப்ளை பண்ணணும். 5 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா 15 வரும் 3. அப்ப இது கூட 3 மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 15 வரணும், 5 வரும். அப்ப இங்க 5 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஓகே, யா. அப்பதானே எனக்கு டினாமினேட்டரோட வேல்யூ வரும். யா. சோ 5 2s are 10 plus 3 2s are 6 minus 5 into 1 5. ஓகே, யா. இப்போ பாருங்க, P of A intersection B which is equal to 10 plus 6 16 minus 5 என்னது 11. so 11/15 கண்டுபிடிச்சிட்டோம். 11/15. இந்த சம் கிளியரா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? இன்னும் ஃபியூ சம்ஸ் தான், நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம் சூப்பரா. இந்த 15 எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியாம குழம்பிட்டீங்களா? ஒண்ணுமே இல்லடா, இங்க பாருடா, நான் காமனா டினாமினேட்டரை எழுதுறேன். சோ 3 இருக்கு 3 இருக்கு, இதுலயும் 3 தான் இருந்துச்சுன்னா 3னே எழுதிருக்க போறேன். ஆனா இங்க 5 இருக்கு. ஓகே, LCM எடுக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா LCM எடுக்கிறேன். இங்க பாரு, 3 இருக்கு 5 இருக்கு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் ஆல எழுதிக்கிறேன். 1 5 3 சாரி 1 5 1. இப்போ 5 டேபிள் எழுதிக்கிறேன். அப்ப 1 1 1. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 5 into 3 இதான் 15 வருது நமக்கு. சரியா? ஓகே, அடுத்த சம். A and B are two evens such that P of A, P of B, P of A intersection B கிடைச்சிச்சு. Find P not A. How will you find? P ல P not A. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்த ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோ, மொத்த ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோ, which is equal to 1. கரெக்டா? ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் A, ப்ராபபிலிட்டி ஆஃப் B எல்லா ப்ராபபிலிட்டியும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரணும், நமக்கு 1 வந்து நமக்கு வரணும். சரியா? இப்போ நான் பாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா பாதின்னு வச்சுக்கோ, ஹாஃப்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிள். நான் ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்போ என்ன, மீதி பாதி. கரெக்டா? அப்ப அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், நமக்கு 1 வரும். ஓகே, அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் P not A அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், 1 minus not A தானே. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் A. P not B அப்ப 1 minus ப்ராபபிலிட்டி ஆஃப் B. ப்ராபபிலிட்டி ஆஃப் A or B. A or B னா டேய் இன்னைக்கு 5 மார்க்ஸ் கிடையாதுடா. A or B னா என்னது, யூனியன் கண்டுபிடிக்கணும் நீங்க. A or B னா என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் A union B கேக்குறாங்க. A union B என்ன ஃபார்முலா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A plus ப்ராபபிலிட்டி ஆஃப் B minus ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B. ஓகே, சோ இப்போ இங்க வாங்க, 1 minus வேற கலர்ல எழுதுற, வெள்ளையில கண்டு தெரியாது அப்புறம். சோ 1 minus ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து என்னது 0.42. சால்வ் பண்ணுங்க. அடுத்து
probability of B. 1 minus probability of B வந்து என்னது 0.48. 0.48 சால்வ் பண்ணுங்க. இப்ப அடுத்தது இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கடா. probability of A வந்து என்னது இங்க 0.42 plus 0.48 0.48 and then minus probability of A intersection B 0.16. so answer நமக்கு வந்துரும். சால்வ் பண்ணி சொல்லுங்க. இங்க என்ன வரும் நமக்கு 0.74 ன்னு வரும். 0.74. இங்க என்ன வரும் 5 மார்க். இதை முடிச்சிட்டு 5 மார்க். இந்த சாப்டர் முடிச்சிட்டோம்னா 5 மார்க் தான் இனிமே. 0.58. இங்க என்ன வரும் அடுத்ததுக்கு 0.42 48 0.52 0.52. okay, is that clear? very good, easy sum தான். if A and B are mutually exclusive event mutually exclusive event னா என்ன? mutually exclusive னா என்ன தெரியுமா? A ல இருக்கிற ஆன்சர் B ல இருக்காது, B ல இருக்கிற ஆன்சர் A ல இருக்காது, A ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் B ல இருக்காது, B ல இருக்கிற எலிமெண்ட் வந்து A ல இருக்காது. how to not overly complicate sums ma'am? I always overly complicate. அப்ப கிளாஸ் கவனிங்க. அப்போ எவ்வளவு சிம்பிளா நம்ம சால்வ் பண்றோம் தெரிஞ்சதுனா அப்ப அந்த சிம்பிளிஃபிகேஷனை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா A ல இருக்கிற எலிமெண்ட் B ல இருக்காது, B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் A ல இருக்காது. அப்போ A க்கும் B க்கும் காமனா யாருமே இருக்க மாட்டாங்க. probability of A intersection B வந்து 0. ஓகே, எக்ஸாம்பிள் நான் செட் தியரியை வச்சு நான் உங்களுக்கு ஆன்சர் இது பண்றேன். செட்ல இது வந்து யூனிவர்சல் செட்டா? A செட்டும் B செட்டும் A ல இருக்கிற எலிமெண்ட் B ல இருக்காது. இது மாதிரி தனித்தனியா இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு வந்து அர்த்தம். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? ஓகே, உனக்கு பிடிச்ச சாப்பாடு உன் தம்பிக்கு பிடிக்காது, உன் தம்பிக்கு பிடிச்ச சாப்பாடு உன் சிப்ளிங்ஸ் தங்கச்சிக்கு பிடிச்ச சாப்பாடு இல்ல உங்க அண்ணா அக்காவுக்கு பிடிச்ச சாப்பாடு உனக்கு பிடிக்காது அப்படின்னா அதுதான் வந்து என்னது அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ உங்க அம்மா 2 பேருக்கு தனித்தனியா சமைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுதுன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இப்போ A and B are two mutually exclusive event of random experiment and P not A வந்து 0.45. P not A னா என்ன அர்த்தம்? What is P not A? P not A கொடுத்துட்டாங்க, A union B கொடுத்துட்டாங்க, B கேக்குறாங்க. A இல்லாம, ஓகே, A இல்லாம அதுதான் வந்து என்னதுன்னா P not A. இப்போ நல்லா கவனிங்க. அப்ப நான் P of A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 1 minus P not A எழுதலாம். கரெக்டா? கரெக்டா? ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இதுதான், இது கண்டிப்பா வந்து இருக்கணும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஓகே. இப்போ வந்து கவனிங்க. P of A which is equal to 1 minus not A which is 0.45. 1 minus 0.45 வந்து என்னது? 0.55. P of A வந்து என்னது? 0.55. ஓகே, ஆப்ஷன்ஸ் வர மாட்டேங்குதா? வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். பேமெண்ட்கான ஆப்ஷன்ஸ் வரலன்னா வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find B. have to find the value of B. P of A union B வந்து என்ன? P of A plus P of B. கரெக்டா? plus P of B.
அஃப்கோர்ஸ் ஃபார்முலா படியே எழுதுவோம், மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் இதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ல. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0 தானே, அப்ப அது எழுதவே வேண்டாம், எழுதினாலும் அது 0 ஆயிடும். பி ஆஃப் ஏ வந்து என்னது 0.55 பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் வந்து 0. ஓகே, பி ஆஃப் ஏ யூனியன் பி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 0.65. ஓகே, ஸோ பி ஆஃப் பி வந்து அங்கே இருக்கு நமக்கு, பி ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு 0.65 மைனஸ் 0.55. ஓகே, அப்போ பி ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு 0.65ல 0.55 போயிடுச்சுன்னா 0.10. Okay, is that clear? Paka? Yes. So last two sums la நம்ம வந்து இருக்கோம், நல்லா கவனிங்க. The probability that at least one of A and B occur is 0.6. At least one இல்லனா வந்து B occur. At least னு கொடுத்திருக்காங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த வார்த்தையிலே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். At least அப்படினாலே வந்து அவங்க probability of A union B கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த term at leastக்கு அர்த்தமே. If A and B occur simultaneously, simultaneously-னா ஒரே நேரத்துல, அப்படின்னா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க இங்க probability of A intersection B பத்தி பேசுறாங்க. இப்ப probability of A barனா A இல்லாம without A ன்னு அர்த்தம். without A 1 minus A அப்படின்னு வந்து அர்த்தம். B bar அப்படின்னா என்ன அர்த்தம்? without B அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? மேம் நான் ஸ்டடி பிளான் போட்ட மாதிரி படிச்சேன், பட் ரிவிஷன் எக்ஸாம்ல மார்க் டவுன் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இல்ல படிக்காத இதை படிங்க. பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், யாருனாலும் whomsoever is watching this video, watching this live, please do understand that ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை ரிவிஷன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தனியாகவும் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தனியாகவும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வந்து ரிவிஷன் எக்ஸாம் மார்க்குக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறப்போ ஆல்ரெடி இது வரைக்கும் வந்து அறகுறையா படிச்ச இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுட்டு போயிட்டு 90 எடுத்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ தப்பிச்சு ஐயோ ரிவிஷன் எக்ஸாம்ல வீட்டில் வந்து திட்டு வாங்காம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கிட்டு இங்கிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சது அறகுறையா படிச்சதையே வச்சு திருப்பியும் படிச்சு ஒரு 90, 95, 80, 85 வந்து வாங்கிடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் வரும். இவங்க படிக்காம வச்சிருக்கிற கொஷின், இந்த ஒரு கொஷின் மட்டும் இந்த ஒரு சாப்டரை நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு விட்டுட்டு போன கொஷின் வந்து வந்திருக்கு வரும். அப்போ அந்த விட்டுட்டு போன கொஷினை எப்ப படிக்க போறீங்க? பப்ளிக் எக்ஸாம் உடைய ஸ்டடி ஹாலிடேலையா? அப்ப படிச்சீங்கன்னா அப்புறம் அதை எப்ப போயிட்டு ரிவைஸ் பண்ணுவீங்க? ரிவிஷன் பண்ணாம எக்ஸாமுக்கு போனா மறந்து போகாம என்ன ஆகும்? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி படிச்சதை மட்டும் போயிட்டு எழுதிட்டு ஒரு 95 வாங்குறத விட படிக்காம வச்சிருக்கிறது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பரவாயில்ல, ஒரு 60 தான் வாங்குறீங்க, 50 மார்க் தான் வாங்குறீங்க, பரவாயில்ல. ஆனா that will help for your public exam. ஓகே, சோ ரிவிஷன் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? சோ தட் நீ நல்லா ரிவைஸ் பண்ணிருப்ப, பப்ளிக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நான் கடைசியில டாக் காட்டுறேன். பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஆனா நீங்க வந்து ரிவிஷன் எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. கரெக்டா? யா. Find A bar, B bar. Okay, so A bar, B bar na என்னது?
A கிடையாது, B கிடையாது. Without A, without B அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஓகே, எஸ். ஸோ கொடுத்துருக்கிற கிவனை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதுவோம். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to 0.6. ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to 0.2. ஓகே, இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கரெக்டாக தானே எழுதியிருக்கேன். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் வந்து நம்மள கேட்குறாங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த ஃபார்முலாவை எழுதுறேன், A யூனியன் B ஃபார்முலாவை எழுதுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B which is equal to என்னப்பா? probability of A plus probability of B minus probability of A intersection B. ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, probability of A plus probability of B minus intersection உடைய வேல்யூ என்னது? நமக்கு இங்க வந்து 0.2 கரெக்டா? ஸோ 0.2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். A யூனியன் B வேல்யூ என்னது? 0.6. ஐ மைட் அதை நான் எல்லோலேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஸோ தட் யூ நோ. இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்புறமா அவசரமா பார்த்தா கூட கிளியரா புரியும். 0.2 0.6. இப்போ அந்த 0.2வை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அந்த சைடு கொண்டு வந்துட்டா என்ன ஆகும்? probability of A plus probability of B which is equal to 0.6 plus 0.2. அப்ப P of A plus P of B which is equal to 0.8. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, probability of A bar plus probability of B bar கேக்குறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? 1 minus probability of A தான் A bar. 1 minus probability of A தான் A bar. அதே மாதிரி 1 minus probability of B தான் B bar. ஓகே, இப்போ இந்த 1 2 நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டா எனக்கு என்ன வரும்? 2. 1 plus 1 2. மைனஸை காமனா வெளியில எடுத்துறேன். அப்ப probability of A plus probability of B. இப்ப 2 minus probability of A plus B தான் இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேனே, அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன் 0.8. அப்ப 2 minus 0.8 என்ன வரும்? 1.2. 1.2 கண்டுபிடிச்சிட்டோம். Is that clear for you? Is that clear for you? Okay? Yeah. Next pa. The probability of happening of an event A is 0.5 and that of B is 0.3. If A and B are mutually exclusive events, find out the probability that neither A or B happen. இப்போ உங்க கொடுத்திருக்கிற given first எழுதுவோம். அவங்க வந்து நமக்கு கடைசி क्वेश्चन தான் probability of A வந்து கொடுத்திருக்காங்க 0.5 அப்படினு. And then probability of B வந்து கொடுத்திருக்காங்க 0.3 அப்படினு. A and B are mutually exclusive. அப்ப A ல இருக்கிற எலிமெண்ட் B ல இல்ல, B ல இருக்கிற பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரே ஜாலி தான் மேம்க்கு அப்படின்னு நீ நினைக்கிறியா? ஜாலி எப்போனா, நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு மாசம் நான் லீவ் எடுத்தா வந்து அப்போ வந்து ஜாலி. ஆனா வந்து அதுதான் இல்ல. என்னன்னா பப்ளிக் முடியுதா, முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணா ஜாலி. இந்த 9th முடிச்சுட்டு 10th வருவான்ல, மேம் 10th லைவ் எடுங்க மேம், லைவ் எடுங்க மேம், லைவ் எடுங்க மேம். அதே மாதிரி வந்து 11th முடிச்சுட்டு 12th போவாங்கல்ல, மேம் லைவ் எடுங்க மேம், லைவ் எடுங்க மேம், லைவ் எடுங்க மேம். அது 12th முடிச்சுட்டு ஒரு மாசம் தான் டைம் இருக்கு நீட் எக்ஸாமுக்கு. ஸோ 12th முடிச்ச பசங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் எடுங்க மேம், நீட் எடுங்க மேம் பாங்க. அதனால வந்து உங்களுக்கு தான் ஜாலி எக்ஸாம் முடிஞ்சா, எங்களுக்கு இல்ல பாஸ். ஓகே, எனக்கு லிட்டரலி வந்து இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் பாக்குறப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. See, there are teachers who worked for like 15 years, 18 years, 20 years experience இருக்கிற டீச்சர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. எனக்கே டீச் பண்ணியிருக்காங்க. 20 வருஷம் எப்படி வந்து டீச் பண்ணாங்க எண்ட்லெஸ்ஸா
அதே இதுல வந்து பண்ணாங்க அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்து இருக்கு. ஆமா, கஷ்டம்னு இல்லை, பட் இட்ஸ் நெவர் எண்டிங், ரைட்? அது வந்து எனக்கே யோசனையா இருக்கு. சப்போஸ் நமக்கு நடுவில் போர் அடிச்சுட்டா என்ன பண்றது, இப்பெல்லாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். பார்ப்போம். போர் அடிக்காம இருக்கணும்னா நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? அப்பதான் சோஷியல் போர் அடிச்சதா, ரொம்ப நாள் சோஷியலே எடுத்துட்டு இருந்தேன், மேக்ஸுக்கு தாவியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து சப்ஜெக்டை மாத்திரணும். அதுதான் நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எனக்கு ஒரு வருஷம் டீச் பண்ணிட்டா எனக்கு அடுத்த வருஷம் வந்து லிட்டில் போர் அடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்லைட்ல ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வருவேன். இப்போ வந்து 𝐿𝑠𝑎𝑟லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ்லாம் போட்டு ஏஐ வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து ஸ்லைடு போடுறாரு. ஸோ எய்தர் வி நீட் டு அப்கிரேட் த கேம் லைக் தட். அப்படி இல்லைன்னா நம்ம சப்ஜெக்டே வந்து மாற்றி விட்டுறணும். ஓகே, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். மேக்ஸ் எடுக்கிறப்ப எனக்கு ஜாலியாக இருக்கு இல்லையா? ஆமாம். ஆனால் ரொம்ப வருஷமா அதே மேக்ஸ் டீச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி இருக்கலாம், மேபி போர் அடிக்கலாம், தெரில. எனக்கு வந்து இப்போ தானே மேக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால வந்து ஜாலியாக இருக்கு. டைம் போகிறதே தெரில மேக்ஸில். ஆமாம், வாங்கப்பா. ஸோ A and B are mutually exclusive eventனா என்ன அர்த்தம்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B வந்து என்னது? P of A plus P of B தான். ஏன்னா A இன்டர்செக்ஷன் தான் வந்து 0 ஆச்சு. neither A nor B happen. அதை கண்டுபிடிப்போம், வெயிட் பண்ணுங்க. இப்போ either or, கவனிங்க, either or அப்படின்னு வந்துச்சுன்னா probability of A union B ன்னு அர்த்தம். neither norனா எதுவுமே இல்லை, எனக்கு காப்பியும் பிடிக்காது டீயும் பிடிக்காது அப்படின்னா probability of A union B the bar. A union B bar. ஓகே, வாங்கப்பா. ஸோ 96 டா. probability of A plus B 0.5 plus 0.3 என்ன வரும்? probability of A union B என்ன? 0.8. கரெக்டா? 0.8. neither A nor B. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? நீங்க டீச்சர் மேம், நீங்க டீச்சர், அதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட், கரெக்டா? அப்படிலாம் இல்லையே, நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே. ஏண்டா பிளைண்டா அப்படி பண்ணக்கூடாதுல்ல. வாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B பார் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B. அப்ப இங்க என்ன வரும்? 1 மைனஸ் 0.8. 1 மைனஸ் 0.8 வந்து 0.2. தீ மின்னலுக்கு வந்து ஸ்பெஷல் சீரீஸ் வைதேகி மேம் இஸ் கண்டக்டிங். பட் நீங்களும் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். நான் இப்போ இந்த எல்லா பிடிஎஃப்பையும் ஒன்று சேர்த்து தீ மின்னல் டெலிகிராம்லையும் அனுப்பி விடுறேன். இந்த எல்லா பிடிஎஃப்பையும் தீ மின்னலோட டெலிகிராம்லையும் ஐ வில் சென்ட். ஓகே யா. ஸோ வந்து 6ஆம் தேதி நீங்க நம்மளுடைய தீ மின்னல் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், பிடிஎஃப், டவுட் சால்விங் எல்லாமே இருக்கு. சரியா? பேசிக்கலி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 டேஸ் ஆன்லைன் டியூஷன் இது பண்ணுவோம். அப்போ வந்து 499க்கே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 ரூபா, ஒரு மார்க்குக்கு 1 ரூபா தர போறேன். 500 அவுட் ஆஃப் 500க்கு. ஓகே, நீங்க படிக்கும் போது உங்களுக்கு எந்த டீச்சர் வந்து பிடிக்கும்? பேசிக்கலி எனக்கு வந்து என்னுடைய பயாலஜி டீச்சர்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னமோ ஒரு நல்ல பயாலஜி டீச்சர்ஸா வந்து அமைஞ்சிட்டாங்க. ஸோ இன் மை லைக் எப்படி சொல்றது, ஒரு 7th 8th அதுக்கப்புறமா வந்து 9th 10th. ஓகே, 9th 10th கூட 7th 8thலாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஜெயலக்ஷ்மின்னு ஒரு மேம் வந்து எனக்கு வந்து மிஸ் வந்து டீச் பண்ணாங்க. பப்பி தானே, காட்டுறேன். ஜெயலக்ஷ்மி மிஸ்ஸுக்கும் எனக்கும் வந்து ஒரே நாள்ல தான் வந்து பர்த்டே. அதனால வந்து எனக்கு அந்த மிஸ் வந்து ரொம்ப ஃபேவரெட். ஓகே, ரொம்ப ஃபேவரெட் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாலாட்சி மிஸ் வந்து எனக்கு 11th 12th சாரி 10th வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ மை ஃபேவரெட். தென் அஃப்கோர்ஸ் ஜியாகிரஃபி மிஸ் வந்து பார்வதி மிஸ் வந்து ஃபேவரெட்டு. தமிழ் மிஸ் ரொம்ப வந்து ஃபேவரெட்டு. ஓகே, பப்பி தானே, காட்டுறேன். தூங்கிட்டு இருக்குல்லையே, தூங்கிட்டு இருக்கு, நல்லா தூங்குது.
படா ஆமா இது வந்து என்ன பப்பினா யாரோ நெருப்புல போட்டாங்க போல, அதனால வந்து 4 காலும் வந்து வெந்து போயிடுச்சு. ஸோ 4 காலும் வந்து கட்டு போட்டு வச்சிருக்கோம், ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி கட்டு போட்டு வந்து வச்சிருக்கோம். சரியா போயிடும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட ஆகுன்றாங்க. அதுதான் பேர்லாம் வந்து லைக்கா, பேரு வந்து லைக்கா. ஆமா செமையா வலிக்கும் அதுக்கு. ஓகே சரியா? ஓகேடா. சரி பாய் பாய், தேங்க்யூ. நான் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்றேன். மேம் நீங்க லீவ்னா எவ்வளோ ஹவர்ஸ் படிப்பீங்க? நான் பிளான் பண்றது 16 hours நான் பிளான் பண்ணுவேன், 10 மணி நேரம் படிப்பேன். ஐ வில் பிளான் ஃபார் 16 hours பட் ஐ வில் ஸ்டடி ஃபார் 10 hours எஃபெக்டிவ்லி. ஓகே சரி, எல்லா பிடிஎஃப்மே அப்லோட் பண்றேன், நாளைக்கு அப்லோட் ஆயிடும். டுமாரோ ஆல் தி பிடிஎஃப் வில் பி அப்லோடட். சரியா? பாய் பாய். மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கிளாஸ் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி 5 மார்க் ஆரம்பிச்சுக்கலாம். யார் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்களோ உங்க அட்டெண்டன்ஸையும் போட்டுருங்க. சரியா? பிளாக் பப்பி வந்து ஒரு சோக கதை. பிளாக் பப்பி வந்து யாருமே அடாப்ஷனே எடுக்கவே இல்லை, அதனால நான் அந்த பிளாக் பப்பியை வந்து நான் திருப்பியும் கொண்டு போய் அந்த பப்பி எடுத்த இடத்துலயே விட்டுட்டு வந்துட்டேன். அவன் பாவம் மற்ற நாயெல்லாம் துரத்துதுன்னு சொல்லிட்டு வேற அவன் வந்து ஓடி வேற போயிட்டானான். இது வரைக்கும் நான் அப்படி நடந்ததே கிடையாது, யாருமே அடாப்ஷனே வந்து பப்பி வந்து எடுக்காதனால பிளாக் பப்பி வந்து திருப்பி அதோடைய பிளேஸ்க்கே போயிடுச்சு. குட்டி வயசுல எங்கேருந்து வந்துச்சோ அதோட பிளேஸ்க்கே திருப்பி போயிடுச்சு. ஓகே பாப்போம். சரியா? ஓகேடா, பாய் பாய்.